மைதா இல்லாமல் வீட்லேயே இப்படி சோலே பட்டூரே செய்ய முடியுமா? ஆமாம், இந்த ஷார்ட்டை பார்த்தா நீ செஞ்சிடலாம். அதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச காபுல் சனாவை வேக வச்சுட்டு கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்கேன், மைதா இல்லை. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பேன் வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சோலே பட்டூராக்கு ஆனியன் ஸ்பைசஸ் தான் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சீரகப்பொடி, உப்பு, அப்புறம் இந்த கசூரி மேத்தி. இது ஸ்கிப் பண்ணாதீங்க, இது போட்டுக்கோங்க. அந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இது தான். நெக்ஸ்ட்டு ஒரு 4 தக்காளி நல்லா பியூரியாக அரைச்சிட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா இப்படி செட்டாக இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ளே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை போட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பட்டரை நல்லா பெருசு இல்லைங்களா, இது நல்லா தட்டி போட்டேங்க. நல்லா உப்பி ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போட்டால் சோலே பட்டூரே ரெடி. ஃபுல் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.